சென்னை எக்மோர் ஸ்டேஷன். அந்த இரவு பூரா கூட்டம். பிளாட்ஃபார்ம்ல மக்கள் சத்தம், தேநீர் விற்பவரின் கூச்சல், சுமை தூக்கி கொண்டு ஓடுற கூலிகள், எல்லாமே ஒரு சேஸ் மாதிரி இருந்தது. ஆனா அந்த கூட்டத்துல நானும் இருந்தேன். டிக்கெட் என் கையில். ட்ரெயின் நம்பர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் மக்கள் அலை போல ஓடி அந்த ரயிலுக்குள் புகுந்தாங்க. நானும் என் கோச்ல கையில பேக் எடுத்துக்கொண்டு ஏறினேன். உள்ள போனவுடன் அந்த பழக்கமான ரயில் வாசனை, இரும்பு சத்தம், ஜன்னல் வழி காற்று எல்லாம் டிராவல் ஃபீல் கொடுத்தது. கம்பார்ட்மெண்ட்டுக்குள் நானும் பார்த்தேன். சிலர் ஏற்கனவே செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு வயதான தாத்தா. அவரோட முகம் களைப்பாக இருந்தாலும் கண்ணில் ஒரு அமைதி இருந்தது. மற்றொரு பக்கம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சிரிச்சுக்கொண்டே பேசிக்கொண்டு இருந்தாங்க. மற்றொரு மூலையில ஒரு இளம் பெண். அவள் சற்றும் பேசாமல் ஜன்னலுக்குள் வெளியே பார்த்து கொண்டு இருந்தாள். ரயில் விசில் அடிச்சு மெதுவாக நகர ஆரம்பிச்சுது. அந்த கம்பிகள் குலுங்கும் சத்தம், வீல் ஓடும் ராட்லிங் சவுண்ட். எல்லாரும் தங்கள் உலகத்திலேயே மூழ்கினாங்க. ஆனா நான் மட்டும் அந்த பெண்ணை கவனிக்க ஆரம்பிச்சேன். அவள் முகத்தில் ஏதோ ஒரு துயரம். அவள் கண்ணீர் அடக்கிக்கிட்டு ரகசியமா டிஷ்யூவால் துடைத்து கொண்டிருந்தாள். நான் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன ஆச்சுன்னு. ஆனா அப்படியே சொல்லக்கூடாதுன்னு என்பதால் நான் மௌனமா இருந்தேன். ரயில் ஸ்டேஷன் கடந்து பறந்துகிட்டே போய்கிட்டு இருந்தது. மதிய இரவு நெருங்கியது. கம்பார்ட்மெண்ட்குள்ள எல்லாரும் மெதுவா தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பெண் மட்டும் விழிக்கிறாள். சில நேரம் அவள் கைப்பையில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்தாள். அதில் அவள் அப்பா இருந்தார். சிரித்த முகம், ஒரு சின்ன குட்டி பொண்ணை கையில தூக்கி கொண்டு. அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது, அவள் தனிமையோட போராடுகிறாள். அவள் அந்த படத்தை பார்த்து மெதுவாக சொன்னாள், அப்பா, நீங்க இருந்திருந்தா நான் இவ்வளவு பயந்து இருக்க மாட்டேன். அந்த நொடி என் மனசுக்குள் ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் அவள் அந்த மாதிரி சொல்றாள்? இந்த பயணத்தில் அவளுக்கு என்ன நடந்துச்சு? ரயில் மெதுவாக ஓடிக்கிட்டே இரவு ஆழமா இருந்தது. கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா அந்த இளம் பெண்ணும் நானும் மட்டும் விழிக்கிறோம். சில நிமிஷங்கள் அவள் வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே சத்தம் இல்லாமல் என்னை நோக்கி சொன்னாள், அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, இந்த பயணம் எனக்கு சாதாரணம் இல்லை. நான் குழப்பமா பார்த்தேன். என்ன அர்த்தம்னு கேட்டேன். அவள் மெதுவாக குரல் தாழ்த்தி சொன்னாள், எனக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. என் அப்பா இறந்துட்டாரு. அம்மா ஒன்னும் கவனிக்க மாட்டாங்க. அந்த பயணம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகும். நான் ஆச்சரியமாக இருந்தேன். எப்படின்னு கேட்டேன். அவள் அந்த புகைப்படத்தை காட்டினாள். இந்த பயணத்துல ஒரு ஆள் என்ன காத்திருக்கிறார். என் அப்பா போகும்போது ஒரு ரகசியம் சொல்லி சென்று இருந்தார். அதை பூர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை. அந்த ஆளுடன் தான் நான் சந்திக்கணும். என் மனசு கலங்கி போனது. ரயில் மெதுவா ஒரு பழைய ஸ்டேஷனுக்கு நின்றது. ஸ்டேஷன் பூரா அமைதி. விளக்குகள் மங்கியிருந்தது. சில ஷேடோ ஃபிகர்ஸ் மாதிரி ஸ்டேஷன்ல தெரிந்தது. அவள் எழுந்து நிற்க நான் கேட்டேன், இங்கதான் இறங்க போறியா இவ்வளவு இரவுல? அவள் சிரிச்சாள். ஆனா அந்த சிரிப்பு பயமூட்டு மாதிரி இருந்தது. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, இங்கதான் நான் போகணும், என் அப்பா சொன்னது போல. அந்த நொடி கம்பார்ட்மெண்ட் கதவு திறந்தது. அங்கே யாரும் இல்லை. ஆனா அவள் பேசிக்கொண்டே வெளியே போனாள். நான் அவளை பின்தொடர முயற்சி எடுத்தேன். ஆனா ரயில் சீரன் அடிச்ச நகர ஆரம்பிச்சது. நான் கையை நீட்டி அவளை பிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவள் நிழல் மாதிரி ஸ்டேஷன்ல மறைந்து போனாள். அடுத்த நாள் காலை அந்த பெண்ணை ஸ்டேஷன்ல யாரும் கவனிக்கவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், இந்த பேர்ல ஒருத்தி ஏற்கனவே 3 வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. விபத்தில் அவளும் அவளோட அப்பாவும் போயிட்டாங்க. ஆனா சில பௌர்ணமி இரவுல அவளோட நிழல் மட்டும் வந்து இந்த ரயிலில் பயணம் பண்ணும். நான் பார்த்த அந்த பெண் மனிதனா இல்ல அவளோட ஆவியா? அவளோட பயணம் கதை இன்னும் அந்த ரயிலோட ராட்லிங் சவுண்ட்ல ஒலிக்குதாம். அந்த பெண்ணின் காணாமல் போன காட்சி என் மனசுல நெருப்ப மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து நான் அடுத்த நாள் மீண்டும் திரும்ப பார்த்தேன். கிராமத்தார் எல்லாரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. அவளும் அவளோட அப்பாவும் ரயில் விபத்துல உயிரிழந்துட்டாங்கன்னு. ஆனா அவளோட ஆவி இன்னும் ஒரு நபரை தேடிக்கொண்டுதான் இருக்கு. நான் இன்னும் குழப்பமா இருந்தேன். யார தேடுறாள்? ஏன் தேடுறாள்? மறைக்கப்பட்ட கடிதம். ஸ்டேஷன்ல இருக்கும் ஒரு பழைய டீ ஷாப் ஓனர் என்னிடம் ஒரு பழைய காகிதம் கொடுத்தார். இந்த கடிதம் அந்த பெண்ணோட பையில இருந்து கிடைச்சது. யாரும் படிக்கல, நீங்க படிங்க.
நான் அந்த கடிதத்தை திறந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, அப்பா, நான் பயணம் பண்ணுறேன். இந்த ரயிலிலிருந்து இறங்கினதும் உங்க ரகசியம் வெளிச்சம் வரணும். நான் அந்த நபரை சந்திக்கணும். எங்க குடும்பத்துக்காக உரிய நலத்தையும் எங்களோட கௌரவத்தையும் காப்பாத்தணும். அப்பா, நீங்க போனாலும் உங்க குரல் என் காதுல இன்னும் ஒலிக்குது. பௌர்ணமி இரவு மீண்டும் அந்த ரயிலிலே நான் துணிச்சலா மீண்டும் அந்த ரயிலில் ஏறினேன். அந்த கம்பார்ட்மெண்ட்ல அதே அமைதி. கண் முன்னே அந்த சேம் பெண் உட்கார்ந்திருந்தாள். அவள் என்னை நோக்கி பார்த்து மெதுவாக சொன்னாள், அண்ணா, நீங்க வந்திருக்கீங்களா? எனக்கு உதவுறீங்களா? என் குரல் நடுங்கினாலும் நான் சொன்னேன், ஆம், உன் அப்பா விட்ட ரகசியம் என்ன? நான் செய்யணும். அவள் கண்களில் கண்ணீர். ஒரு பழைய நில உரிமை சென்ற மாதிரி ஸ்க்ரோல்ல காட்டினாள். எங்க குடும்பம் ஏமாந்து போச்சு. அந்த நிலம், அந்த மண் என் அப்பா உன்னிடம் ஒப்படைக்க சொன்னாராம். அவள் அந்த சான்றை என் கையில வைத்து சிரித்தாள். அந்த நொடியிலே ரயில் ராட்லிங் சவுண்ட் பெருசா ஒலிச்சுது. கம்பார்ட்மெண்ட் விளக்கு பிளிங்க் பிளிங்க்னு மாறிச்சு. பின் பார்த்தேன், அவள் இல்லை. அந்த சான்று மட்டும் என் கையில் இருந்தது. அடுத்த நாள் நான் அந்த சான்றை கிராமத்தாரிடம் கொடுத்தேன். அவர்கள் அதை பார்த்ததும் அழுதாங்க. ஆம், இது அவரோட நிலம்தான். இவ்வளவு நாளா இந்த உண்மை மறைக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைத்திருக்கு. அந்த நொடியில கிராமத்துக்கு கிணற்று கயிறில் ஒரு குளித்த காற்று அடிச்சது. சூரிய ஒளியில் அந்த பெண்ணின் சிரிப்பு மாதிரி ஒரு நிழல் தோன்றி சற்று நேரத்தில் மறைந்தது. அவளோட பயணம் முடிவுக்கு வந்தது. அவள் தேடிய ரகசியம் வெளிச்சம் பார்த்தது. ஆனா அந்த ரயிலோட ஒவ்வொரு பௌர்ணமி ராட்லிங் சவுண்ட்லயும் இன்னும் அவளோட சிரிப்பு, அவளோட கண்ணீர், அவளோட நிழல் ஒலிக்குதாம். இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.